அமைதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கரம் பிடித்தவர் கை விடுவதில்லை. உங்கள் கரத்தையும் என் கரத்தையும் பிடித்த நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கை விடுவதே இல்லை. தமிழில் சொல்வார்கள், தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயாகிய உங்கள் திருச்சபை சிறந்த கோயில். அதை விட்டுட்டு தயவு செய்து எங்கேயும் போயிடாதீங்க. தந்தையாம் இயேசு கிறிஸ்து சொல்கிற சொல்லே சிறந்த மந்திரம். ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இன்றைய வேத வசனத்திற்குள் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 168 பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மத்திய தரைக்கடல் மேலாக 35,000 அடிக்கு மேல் பறந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த விமானத்தில் இருந்து 2 பைலட் இருப்பாங்க இல்லையா, அது ஒரு பைலட் வெளியே வந்து சொல்றார், விமானம் இன்ஜின் செயலிழந்து போய்விட்டது, எல்லோரும் மரிக்க போகிறோம் என்று மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறார். உள்ளிருந்த இளம் பைலட் அவர் தன் மனைவி பிள்ளைகளோடு அதே விமானத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய பையன், 5 வயது பையன், அவருடைய பையனும் தாயோடு இருக்கிறார். எல்லாரும் 168 பயணிகளும் அழுகுறாங்க. அவங்க கடவுளை நினைச்சு கதறாங்க. அப்போ இந்த தாயும் அந்த மகனும் சாந்தமாக இருந்தார்கள். அந்த மகன் சொல்லுகிறான் தாயிடம், பெரிய பைலட் வந்துட்டாரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஓடி போகிறான். காக்பிட் போயிட்டு அப்பாவின் ஒரு கையை பிடித்து கொள்ளுகிறான். அவர் ஏதோ ட்ரை பண்ணுறார், ஏதோ பண்ணி 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 முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். கடைசியிலே 35,000 அடியில் இருந்த அந்த ஏரோப்ளேன் 25,000 அடி, 20,000 அடி என்று வந்து கொண்டே இருக்கிறது கீழே. எங்கே தரையில் பட்டால் வெடித்து சிதறி விடுமோ என்று சொல்லி கடலுக்குள்ளே செலுத்த விரும்புகிறார்கள். அப்பொழுது அந்த பெரிய பைலட் சொல்றார், எல்லாரும் தயவு செய்து லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்குங்க. ஒருவேளை விமானம் வெடித்து சிதறுமே ஆனால் கடலில் நீங்கள் தத்தளிப்பீர்கள், யாராவது உங்களுக்கு உதவி செய்யலாம். எல்லோரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டாங்க. அந்த தாயும் அந்த மகனும் போடவே இல்லை லைஃப் ஜாக்கெட். அந்த சீஃப் பைலட் சொல்றார், தயவு செய்து போடுங்க அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொல்கிறார், இங்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் ஜெபித்து விட்டுதான் வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நாங்கள் கரம் பிடித்து இருக்கிறோம், அவர் எங்களை கைவிடுவதில்லை என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். மரித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிற பிள்ளைகள், நாங்கள் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி விடாப்பிடியாக இருந்தார்கள். அந்த செகண்ட் பைலட் ஏதோ பண்ணுறாரு, பண்ணிட்டு கடைசியாக மைக்கில் சொல்கிறாரு, ஒரு சின்ன ஹோப் கிடைக்கிது, ஃப்ளைட்டு திருப்பி மேலே கடலில் விழுற போகிற ஃப்ளைட் திருப்பி மேலே அப்படியே எழும்புது, பைலட் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. உடனே மேலே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் உடனே இம்மீடியட் லேண்டிங் பண்ணி அந்த 168 பயணிகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். அந்த கோ பைலட்டுக்கு எல்லாம் பாராட்டுறாங்க. நீ இல்லைன்னா நாங்களாம் செத்து போயிருப்பையா, நீ தான் எங்களை காப்பாத்தினன்னு சொன்னப்ப அவர் சொன்னார்,
என் பையன் என் கையை பிடித்த பொழுது என் பையனின் எதிர்காலம் எனக்கு தெரிந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்று ஜெபித்துதான் தினந்தோறும் இந்த பைலட்டா நான் வரேன். தேவன் கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த அசாத்திய நம்பிக்கையிலே தான் நான் முயற்சிகளை செய்தேன். நான் செய்ததெல்லாம் வெறும் முயற்சி. என் தேவன் தான் வெற்றி கொடுத்தார். என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்று புகழ்ந்து தள்ளினார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், வேதமும் இப்படித்தான் சொல்லுகிறது. உபகாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்பாக வைத்தேன். ஒவ்வொரு நாளும் ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக ஆண்டவர் வைக்கின்றார். அந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களே ஆனால், அந்த ஆண்டவரின் கரத்தை பிடித்து கொள்வீர்களே ஆனால், உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக மரணமோ தீமையோ நிகழவே நிகழாது. ஏனென்றால் ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் அக்கிரமம் என் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவம் என் பாவம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை உடனே அழித்து விடலாமே? ஏன் அழிப்பதில்லை என்றால், ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் கரங்களை என் கரங்களை பிடித்திருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், என் மகன் என் மகளுடைய அக்கிரமங்களை கட்டி வைத்திருக்கிறேன், அவன் பாவத்தை பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்கிறார். உங்கள் பாவமும் என் பாவமும் அக்கிரமம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஃப்ளைட் விழுந்து மடிய போகிறோம் என்று சொன்ன பொழுது அந்த மகன் ஓடினான் தந்தையிடத்தில். தந்தையின் கையை பிடித்து கொண்டான். டாடி, நீங்க இருக்கீங்க, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா அப்பா காப்பாத்திடுவார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு டாடி இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வாறு அந்த சிறிய பையன் ஓடி போய் டாடி கையை பிடிச்சுக்கிட்டானோ, அதே போன்று நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து, டாடி நான் வந்து விட்டேன் டாடி, என் பாவத்தை மன்னிங்க டாடி என்று சொல்வீர்களே ஆகில், உங்கள் பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்படும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, பின்பு பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோவேல் தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார், இந்த செய்திகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியருக்கும் தெரிவிக்க கடவார்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். எனவேதான் கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. இன்றைக்கு அவ்வாறு பிரசங்கம் செய்யப்படுகிறதா என்றால் இல்லை. எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே,
அன்று பிரசங்கித்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அவங்க யார்கிட்டையும் பணம் கொடுன்னு கேட்கவே இல்லை. ஆண்டவரின் வார்த்தை எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும் என்பதிலே வாஞ்சையாக இருந்தார்கள். அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார், இதை உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பிள்ளை அவர்கள் பிள்ளைகளுக்கும், அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியருக்கும் தெரிவியுங்கள் என்று சொன்னார். அவ்வாறு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு பகிர்வதன் மூலம், பிறருக்கு தெரிவிப்பதன் மூலம் கர்த்தருக்கு என்று உங்கள் நேரத்தை, என் நேரத்தை நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால், சங்கீதம் 37:24 ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஒருவேளை வாழ்க்கையிலே பிரச்சனையிலே நீங்கள் விழுவீர்கள், வேலை கிடைக்காமல் விழுவீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் விழுவீர்கள், உங்கள் பேர பிள்ளையின் சுகவீனத்தை நிமித்தம் நீங்கள் விழுவீர்கள். விழுந்தால் என்ன செய்ய வேண்டும்? பரவாயில்லை, நான் விழுந்து விட்டேன், ஆனால் தள்ளுண்டு போகவில்லையே, கர்த்தர் தமது கையினால் என்னை தாங்கி இருக்கிறாரே என்று கர்த்தரிடத்தில், டாடி உங்களிடத்தில் என் பிரச்சனையை ஒப்பு கொடுக்கிறையா? நான் வெறும் களிமண்ணையா, வெறும் குப்பையா என்று சொல்லி பாருங்களேன். அதிசயம் நடக்கப் போவதை உங்கள் கண் முன்னால் நீங்கள் காண்பீர்கள். எனக்கு நடந்த அதிசயங்கள் பல. எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் வெறுத்து ஒதுக்கப்பட்டேன், தூக்கி எறியப்பட்டேன். குருமட பள்ளியிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் லாயக்கு அல்ல, போதிக்க லாயக்கு அல்ல என்று நான் தூக்கி எறியப்பட்டேன். அரசாங்கத்தில் பணியமர்த்தப்பட்டேன். படித்து தேர்ச்சி அடைந்த காரணத்தினாலே தோல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க, மின்னுச்சுங்க. நீதித்துறைக்கு போனங்க, நிறைய பணம் எல்லாம் கிடைச்சதுங்க. ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை என்று நான் கேட்டேனோ, இந்த பணமெல்லாம் எனக்கு குப்பை, இருப்பது போதும் என்று சொன்னேன். நான் மரண படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது யாருமே எனக்கு வரவில்லை. அழுது புழும்பிய நாட்கள் அதிகமாக இருந்தது. நான் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறேன். என்னுடைய 2 தாய் மாமன்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரியே கதியானு இருந்தேன். என்னுடைய நண்பருடைய மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரியே கதியானு இருந்தேன். என்னுடைய பழக்கம் அது. எல்லாருக்கும் எப்படியாவது நாம் உதவி செய்யணும்னு செஞ்சிட்டு இருந்தேங்க. ஆனால் நான் மரிக்கும் தருவாயிலே, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கையிலே எனக்கு யாருமே உதவி செய்யலைங்க. அப்பொழுதுதான் நான் கேட்டேன், ஆண்டவரே, நீரின் கரத்தை பிடித்திருக்கிறீர் அல்லவா, நீர் என்னை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் அல்லவா, எங்கே என் சுவாசம் அடங்குகிறதே, ஆக்சிஜன்ல தான் மூச்சு விடுறேன், அதுவும் நிற்க போதே ஆண்டவரே என்று சொல்லி அழுத பொழுது அருள்நாதர் சொன்னார், நீ விழுந்து விட்டாய், ஆனால் தள்ளுண்டு போகவில்லை, இன்னும் தள்ளுண்டு போகவில்லை, என் கரத்தை பிடித்துக்கொள், நான் உன்னை தாங்குகிறேன் என்றார். என்னுடைய ஜீவனை தன்னுடைய கரத்திலிருந்து இயேசு கொடுத்தார். அந்த ஜீவன் மூலமாகத்தான் அன்றையிலிருந்து இன்று வரை உங்களோடு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். சிலர் என்னை கேவலமாய் பேசினார்கள், என் வீட்டிற்கு வந்து என்னை கேவலப்படுத்தினார்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீ ஒழுங்கா இருக்கியா என்று சொல்லி கேவலப்படுத்தினார்கள். நீ பெரிய யோக்கியமா என்று சொல்லி என்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசு சொன்னார், நீ விழுந்தாய், ஆனால் தள்ளுண்டு போகவில்லை, என் கரத்தை பிடித்துக்கொள், நான் தாங்குகிறேன் என்றார். அதே இயேசு கிறிஸ்து அருள்நாதர் இன்று தன் கரத்தை உங்கள் பால் நீட்டுகிறார்.
மகனே மகளே, என்னை பிடித்துக்கொள், நீ தள்ளுண்டு போவதில்லை என்று சொல்லி தன் கரங்களை நீட்டுகிறார். இயேசுவின் கரங்களை பிடித்து தான் பாருங்களேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.